கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அற்புதத்தை நீங்கள் பார்க்க போறீங்கள். ஏசப்பாவே எல்லாவற்றையும் செய்ய போகிறார். அவரே ராஜாதி ராஜா, அதிசயம் செய்வார். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த நாளில் நிச்சயமாக ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சி கொடுக்கத்தக்கதாய், ஏசப்பா இதை செய்தான்னு சொல்லத்தக்கதாய் ஒரு நன்மை பார்க்க போறீங்க. விசுவாசிங்க. இன்றைய ஜீவார்த்திக்கான வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 38வது வசனம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குறதுக்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு ஒருமனப்படுவார்கள். தாவீதை ராஜாவாக்குறதுக்கு எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்களாம். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. சவுலை புறக்கணிச்சிட்டு தாவீதை ராஜாவாக்குறதுக்கு இஸ்ரவேலில் இருந்த எல்லாரும் ஒருமனப்பட்டாங்களாம். அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆம், ஒருமனம் எவ்வளோ பெரிய முக்கியமான நன்மையை கொண்டு வருது தெரியுமா? நமக்கு சாதகமாக அநேகர் ஒருமனப்பட்டு நம்மை ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க நினச்சிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தெரியுமா? ஒருமனம் எப்போவுமே பெரிய காரியத்தை சாதிக்கும். இங்கே வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஒருமனம் இருந்துச்சோ அங்கே தான் ஆண்டவருடைய கிரியைகள், அற்புதங்கள் பலமாய் வெளிப்பட்டது. 120 பேர் ஒருமனப்பட்டு மேல் வீட்டு அறையில் கூடி ஜெபத்தில் தரித்திருந்தாங்க. அங்கே தான் பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து என்கிற நாள் வந்த பொழுது இறங்கி வந்தார். வல்லமையாய் வெளிப்பட்டார். வல்லமையாய் கிரியை செய்தார். புரியுதா? ஒருமனம் பெரிய காரியத்தை செய்யும். தேவ பிரசனத்தை இறங்கி வர செய்யும். தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வரும். சங்கீதம் 133 நீங்கள் வாசித்தா தெரியும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பவுமாய் இருக்கிறது. ஒருமனம் என்பது பெரிய மேன்மை. ஆம், தாவீதை ராஜாவாக்குறதுக்கு இஸ்ரவேலில் அனைவரும் ஒருமனப்பட்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்காக அநேகர் ஒருமனப்படுவாங்க. அந்த அற்புதத்தை பார்க்க போறீங்க. அதிசயம் நடக்க போகுது. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களை உயர்வான இடத்திற்கு ஆண்டோர் மக்கள் ஒருமனப்படும் நிமித்தம் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். தாவீதை ராஜாவாக்குறதுக்கு இஸ்ரவேலில் எல்லாரும் ஒருமனப்பட்டதே போல இதோ இன்றைக்கு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். இவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்கு, உயர்ந்த இடத்தில் கொண்டுவதற்கு கூட இருக்கிற எல்லாரும் ஒருமனப்படட்டும். அப்படிப்பட்ட அதிசயம் நடக்கட்டும். பிரிவினைகளும் குழப்பங்களும் எதிர்ப்பும் விலகி ஒரு மனதின் ஆவி இப்பொழுது செயல்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டீர், ஸ்தோத்திரம். வியாதிஸ்தர்கள் இப்போது சுகமாக்கப்படட்டும். கடன் பாரங்கள் விலகட்டும். தொழில் வியாபாரங்கள் புதிதாய் ஆரம்பிப்பதற்கு வழிகள் திறக்கட்டும். படித்த பிள்ளைகளுக்கு அரசு வேலை, தனியார் நிறுவனங்களில் நல்ல வேலைகளை ஆண்டவர் உருவாக்கி கொடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடும். திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். அதிசயங்களை காணப்படும். நீர் அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.